Hi students, today we are going to see second unit poem Confessions of a Born Spectator written by Alan Nash. About the author full name Frederick Alan Nash, born August 19, 1902, is died May 19, 1971. He was an American poet well known for his light verses, of which he wrote over 500 pieces. ஸோ இவர் வந்து ஒரு அமெரிக்க நாட்டோட போயட். ஸோ இவருடைய போயம் வேர்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே லைட் வேர்சஸாக இருக்கும். ஹீ ரோட் மோர் தென் 500 பீசஸ். ஸோ அந்த மாதிரி போயம்ஸு 500க்கு மேலே இவர் எழுதியிருக்காரு. வித் ஹிஸ் அன்கன்வென்ஷனல் ரிதம் ஸ்கீம் he was declared the country's best known producer of humorous poetry. ஸோ ஹியர் இவருடைய போயம் வந்து இவருக்கு என்ன மாதிரி பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கண்ட்ரியோடைய பெஸ்ட் நோன் ப்ரொடியூசர் ஆஃப் ஹியூமரஸ் போயட்ரி, அதாவது போயட்ரி அந்த போயம்லேயே ஒரு ஹியூமரஸை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு இவருக்கு. His light verses even earned him a place on a postage stamp. ஸோ ஹியர் அவருடைய போயம் லைன்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் லைட் வேர்சஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லைட் வேர்சஸ் வந்து இவருக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு. என்ன மாதிரி பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இவருடைய ஃபோட்டோவை வந்து அங்கே அந்த ஸ்டாம்ப் யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்டாம்பில் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இவர் எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்திருந்தா இவருடைய ஃபோட்டோஸை வந்து அந்த ஸ்டாம்பில் வந்து போட்டிருப்பாங்க. Unit 2 Confessions of a Born Spectator. Warm up. Not everybody loves to play and participate in games, sports, and other extracurricular activities. Some of us wish to be mere spectator. List out the activities in which you like to be either a performer or a spectator. So not everybody loves to play. ஸோ எல்லாருமே வந்து விளையாடுறதுக்கு விரும்புறதில்ல. ஸோ ஒரு சிலர் வந்து ஆல்வேஸ் தே வாஸ் ஏ பெர்ஃபார்மர், ஒரு சிலர் எப்போவுமே ஸ்பெக்டேட்டராக இருக்கிறாங்க. இங்கே பெர்ஃபார்மர்னு பார்த்தோன்னாக்க ஸோ அந்த ஸ்போர்ட்ஸை விளையாடுறவங்களா பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து எப்போவுமே ஸ்பெக்டேட்டராக இருக்காங்க. ஹியர் ஸ்பெக்டேட்டர் மீன்ஸ் ஆடியன்ஸ். ஸோ எப்போவுமே அதை பார்த்து ரசிக்கிற ஒரு ஆடியன்ஸாகவே இருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு சிலர் என்ன திங்க் பண்ணுறோன்னா ஜஸ்ட் இமேஜின். ஸோ அவங்க வந்து இமேஜின் பண்ணுவாங்க, நான் அந்த இடத்துல இருந்து விளையாண்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இல்லைனா ஒரு பர்சனை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நான் அவங்கள மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் தே ஆர் இமேஜின். Stanza 1. One infant grows up and becomes a jockey. Another plays basketball or hockey. This one the prize ring hates to enter. That one becomes a tackle or center. I'm just glad as glad can be that I'm not them, that they are not me. Here one infant means infantனா சின்ன குழந்தை. ஒரு குழந்தை பிறந்து வளரும்போது that's become a jockeyனா horse rider. ஸோ another one become a basketball player, hockey. ஸோ அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மேபி அந்த கேம்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க கற்றுக்குறாங்க. This one the prize ring hates one to enter. So here prize ring in the sense enclosed area in which boxing matches are fought. So here boxing matches நடக்குது இல்லையா, அந்த இடத்த தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா prize ring அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை அதில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பாக்ஸிங்கையே ஹேட் பண்ணுது. ஸோ இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ அந்த பாக்ஸிங் பண்ணுறதே அதுக்கு பிடிக்கல. another one it's tackled. ஸோ another one என்ன பண்ணுதுன்னா அப்ரோச் அவங்களுடைய ஆப்போனண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது இன்னொரு குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு. ஐம் ஜஸ்ட் கிளாட் அஸ் கிளாட் கேன் பி. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தா தட் ஐ எம் நாட் தெம், தட் தே ஆர் நாட் மீ. ஸோ நான் அவங்களா இல்லை, அவங்க வந்து நானாகவும் இல்லை. அதாவது நான் வந்து ஜஸ்ட் ஃபார் த ஸ்பெக்டேட்டர். ஸோ நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக இருக்கிறேன். அவங்க வந்து அந்த கேமை விளையாடுற அந்த சென்டர் பர்சனாக இருக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரி ஒரு ஆடியன்ஸாக இல்லாததை நினச்சி அவங்க சந்தோஷப்படுறாங்க.
நான் அவங்கள மாதிரி இல்லாமல் இருக்கிறத நினச்சி நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறாரு. ஹியர் ஃபார் திஸ் ஃபஸ்ட் ஸ்டான்ஸா, ஸோ ஒரு குழந்தை வளரும்போது அதாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் ஒரு குழந்தை என்னவாக இருக்குது, ஜாக்கியாக இருக்கணும், அதாவது ஹார்ஸ் ரைடராக இருக்கணும். இன்னொன்று வந்து பேஸ்கெட் பிளேயராகவோ இல்லை ஹாக்கி பிளேயராகவோ ஆகணும்னு நினைக்குது. another one, ஸோ hate to enter the ring. ஸோ அந்த ரிங்குக்குள்ளே அந்த பாக்ஸிங் விளையாடுறாங்களே அந்த ரிங்குக்குள்ளே என்ட்ரு ஆகிறதே ஹேட் பண்ணுறாங்க. with all my heart I do admire athletes who sweat for fun or hire, who takes the field in gaudy pump and main each other as they ramp. My limp and bashful spirit feed on other people heroic deeds. with all my heart I do admire. ஸோ அதாவது நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்பெக்டேட்டராக உட்காந்து அங்கே விளையாடுற அந்த விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து நான் என்ஜாய் பண்ணி பார்க்குவேன். ஸோ அந்த அத்லெட்ஸ் வந்து வேர்வை சிந்துறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தாக்க, தட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஒரு ஃபன்னுக்காக கிடையாது, அவங்களுடைய பொழப்புக்காக, அதாவது அவங்க வந்து டு ஏர்ன் மணி, ஸோ சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவும் விளையாடுறாங்க. who take the field in gaudy pump. So here gaudy pump means show dress. So here அவங்க வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுற அந்த ஏரியாக்குள்ளே வரும்போது டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸில் வராங்க. ஸோ ஒரு ஷோவுக்கு இருக்க மாதிரி நல்லா கெத்தாக வராங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ரொம்ப எப்படி இருக்குது, அந்த ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப கிளாப் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறதே ரொம்ப கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் மீன்ஸ் இன்ஜுரி and ramp, playing in a rough and noisy way. So here unmain each other as they ramp. So here ஸோ அங்கே விளையாடும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா இன்ஜூர், ஸோ அடிப்படும், காயங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விளையாடுற பர்சன் வந்து கண்டிப்பாக எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ரஃப்பான பர்சனாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் த எக்ஸாம்பிள் ஃபார் பாக்ஸிங். ஸோ அந்த பாக்ஸிங்கில் நம்ம பார்த்தோன்னா இந்த ஆப்போனண்ட்டுக்கிட்ட வந்து அவங்க வின் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கோவமாக ஹார்ஷாக அப்படி தான் விளையாடுவாங்க, அப்படி தான் வந்து அவங்கள என்ன பண்ணுவாங்க, தாக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பார்க்குறவங்களுக்கு வந்து மேபி அது இன்ட்ரெஸ்டாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த பர்சனே அவங்களோட கேரக்டர் எவ்ரிதிங் வாஸ் டோட்டலி சேஞ்ச்டு. ஸோ அவங்க ரஃப் ஆகுறாங்க, அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்முக்கு வராங்க. அது மூலயமா அந்த ஆப்போனண்ட்டுக்கு இன்ஜூர் அடிப்படுது. லிம்ப் மீன் வீக். ஸோ ஹியர் மை லிம்ப், நான் வந்து ரொம்ப வீக்கான பர்சன், இவங்கள மாதிரி அந்த இறங்கி சண்டை போடுறதுக்கோ விளையாடுறதுக்கோ தேவையான அந்த ஒரு ஸ்பிரிட்டோ அந்த ஸ்ட்ராங் பர்சன் கிடையாதுன்னா, நான் ரொம்பவே வீக்கான பர்சன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஸ்பெக்டேட்டராக உட்காந்து அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி ரசிக்குவேன். ஆன் அதர் பீப்புள் ஹீரோயிக் டீட்ஸ், அதர் பீப்புளோடைய அந்த ஹீரோயிக் டீட்ஸை வந்து நான் ரசிப்பேன், அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. Now A runs 90 yards to score, B knocks the champion to the floor, cracking vertebrae and spine, lashes his steed across the line. You had think my ego it would be pleased to swap position with one of this. Now here ஸோ ஒரு ரெண்டு பர்சனாக இங்கே கன்சிடர் பண்ணுறாங்க. ஏ அப்படின்றது ஒரு பர்சன் அண்ட் பி அப்படின்றது ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஏ ரன்ஸ் 90 yards to score. ஸோ இப்போ ஏக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ பி வந்து அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா நாக் த சாம்பியன் டு த ஃப்ளோர், அவங்கள அடித்து கீழே போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க ஃபைட் பண்ணிக்கும் போது அவங்களுடைய முதுகு தண்டு இருக்குது இல்லையா, அது ஸ்பைனல் கார்டு எல்லாமே உடையுது. அப்போ வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக ஃபைட் பண்ணால் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஆகும். lashes his steed across the line. ஸோ ஹியர் beat with a whip. ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக அவங்கள அடிக்கிறாங்க, அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக ஃபைட் பண்ணுறாங்க. You had think my ego it would be pleased to swap position with one of this. Here swapனா exchange. ஸோ நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்குற ஸ்பெக்டேட்டராக நான் இருக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து அவங்களாவும் அவங்க நானாகவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் எப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து அவங்களோட ஃபீல் இந்த ஸ்பெக்டேட்டர் உட்காந்துருக்க பிளேஸில் இருந்தால் எப்படி இருக்கும், நான் வந்து ஒரு சாம்பியனாக அந்த ரிங்குக்குள்ளே இருந்து ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும்.